பட் என்ன பொறுத்தவரை இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் விச் நம்ம லைஃப்லயும் நமக்கு முக்கியமா தேவைப்படுற இது ஆக்சுவலி ஜிஜரி டைமீட்டர் லிலித்தன் வருது. இதுல முக்கியமா படிக்க போற வேர்ட் எல்லாம் பார்த்தோம்னாக்கா லுவாஸ் ஒன்னாவது, ரெண்டாவது பெரிமீட்டர். யாருக்காச்சும் இங்கிலீஷ்ல வேணா சொல்லுங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, லுவாஸ், பெரிமீட்டர், ஜெர்ஜாரி, டயமீட்டர், அப்புறம் செக்டோர், மைனர், செக்டோர், மேஜர், அப்புறம் தேத்தா. இதான் நம்ம தேத்தா. நான் வந்து ரொம்ப தேத்தான்னு பாய்ப்பேன். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். சார் என்ன சார் சும்மா சும்மா நீங்க தேத்தான்றீங்களே, தேத்தானா என்ன சார் அப்படின்னு கேட்காதீங்க. இப்பயே சொல்லிடுறேன் நான் தேத்தா. ஸோ தேத்தாக்கு வந்து நான் எப்பயுமே இந்த சிம்பிள் தான் போடுவேன். இதுதான் தேத்தா. ஓகேவா? மெயினா நம்ம இந்த பாப்ல வந்து இந்த இவ்வளவுதான் நம்ம கோத்ரூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லுவாஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். லுவாஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி நார்மலா வந்து லெட்ஸ் ஒரு செக்கியம் பார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். லுவாஸ் செக்கியம் எப்படி செய்யணும்னாக்கா panjang dengan lebar. Maka panjang darab dengan lebar. Kamu dapatlah panjang darab lebar வந்து luas. Kira இது வந்து segi 4 வந்துரும் நம்மளுக்கு. ஓகே, இன்னைக்குள்ள பாப் வந்து நம்ம படிக்க போறது bulatan. So bulatan வந்து it's not like that. Another word வந்து pi. ஓகே, சோ நம்ம படிக்க போறது bulatan. So bulatanல luas செய்ய போறோம், bulatanல perimeter செய்ய போறோம். சோ லுவாஸ்ன்றது வந்து இது ஒரு புலாத்தான் வச்சுக்கோமே. இது உள்ள இருக்கிறதா நம்ம லுவாஸ்ன்னு சொல்லுவோம். inilah dipanggil luas. Oke, ini kita panggil luas. Kawasan di dalam, kawasan di dalam. சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா இது புலாத்தான்னாக்கா இப்ப நான் வந்து இந்த புலாத்தானை சுத்தி பாக்கர் அடிக்க போறேன். நான் வேலி போட போறேன். நான் வந்து வேலி போட போறேன். இதெல்லாம் சுத்தி நான் வந்து பாக்கர் அடிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, இப்ப நான் பாக்கர் செய்ய போறேன். ஓகே, அப்ப இந்த மாதிரி நான் பாக்கர் செய்யறதுக்கு எனக்கு மொத்தம் என்ன வேணும்? அப்ப இதுதான் வந்து kita panggil perimeter. பாகார், நான் perimeter சொன்னாலே பாகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தி தான் பார்ப்போமே தவிர உள்ள என்ன இருக்கு கவனிக்க மாட்டோம். kita nak tengok di luar, di keliling sahaja. lilitan. சரிங்களா? இதான் lilitan. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா ஜிஜரி. சோ ஜிஜரி என்னன்னாக்கா இந்த சென்டர்ல இருந்து லிலித்தனுக்கு டச் பண்றோம்ல, இதுதான் kita panggil ஜெர்ஜாரி. புரியுதுங்களா? இன்னொன்னு வந்து kita panggil டயமீட்டர். சொல்லுங்க சார். பிரீமீட்டர்னா வந்து சுற்றளவா பரப்பளவா சார்? சுற்றளவுமா? பிரீமீட்டர் சுற்றளவு, லுவாஸ் வந்து பரப்பளவு. ஓகே சார். ஜெர்ஜாரி ஜிஜாரின்றது தமிழ்ல எனக்கு தெரியலையே, இங்கிலீஷ்ல ரேடியஸ் சொல்லுவாங்க. ரேடியஸ். ரேடியஸ் இங்கிலீஷ்ல ரேடியஸ். ஓகே சார். சரிங்களா? ரேடியஸ். ரிமெம்பர், ரேடியஸ் ஜிஜாரி எல்லாமே வந்து பூசாட் இருந்தாதான் வரும். பூசாட் இல்லைன்னா ஜிஜாரியும் டயமீட்டரும் வராது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டயமீட்டர் அகைன் சேம். நம்மளுக்கு வந்து பூசாட் இருக்கணும். பூசாட் இருந்துச்சுனாக்கா இந்த garis yang memintas pusat இப்படி நேரா வரும் பாருங்க. அப்ப இதுதான் டயமீட்டர். இனி kita panggil டயமீட்டர். அப்ப டயமீட்டர் எப்படி வரும்னா இங்க ஒரு ஜிஜாரி, இங்க ஒரு ஜிஜாரி, 2 ஜிஜாரி சேர்ந்தாதான் டயமீட்டர். சோ அப்ப இதுக்கு முன்னாடி பாப்பல் பாத்தீங்கன்னா அவன் டயமீட்டர் கொடுத்திருந்தானாக்கா நம்ம டயமீட்டர் பாக்கி டுவோ பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபார்முலா எல்லாமே ஜிஜாரி பாய்க்கிற ஃபார்முலா. அப்ப ஜிஜாரி வேணும்ன்றப்ப டயமீட்டர் கொடுத்திருந்தானாக்கா kita bahagi dua diameter. Bahagi dua diameter maka kita dapat jejari. புரிஞ்சுங்களா? beza di antara jejari dengan diameter. ஆனா ரெண்டுக்குமே பூசாட் இருக்கணும். கண்டிப்பா பூசாட் இருக்கணும். tak ada pusat, tak ada center, jejari dengan diameter tak ada. tak boleh kata jejari. pusatல இருந்து lilitan, pusatல இருந்து bulataனுக்கு போனாதான் jejari. pusat இல்லைன்னா tak boleh. Any questions? இல்ல சார். ஓகே சார். அடுத்து வந்து செக்டோ மைனர் சேம். இப்ப காசன் இருக்கும், சின்ன காசன் மைனர் தெரியுதானே? நம்ம படத்துல ஒரு மைனர்னு முதலியாரோட பையன் தான் மைனர். யார் மைனர்னா அவங்களோட பையன். சோ சின்னது kawasan yang kecil. Maka ini kita panggil dia minor.
ஓகே, ini kita panggil dia minor. அப்ப பெரிய காசு என்ன சொல்லுவோம்? இது என்ன சொல்லுவோம் அப்ப? ini kita panggil major. இப்ப sector major, sector minor. புரியுதுங்களா? பெரிய காசு வந்து kita panggil இப்ப ரெண்டு லாரிக்கன் வரப்ப ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு வரும். ஓகேவா? அப்ப அவன் மேஜர்னு சொன்னானா நம்ம பெருசுக்கு போனோம். பெரிய பிரச்சனை, மேஜர் ப்ராப்ளம். ரைட்? மேஜர்னா பெரிய பங்காளி, பெருசுல. மைனர்னா சின்னது. சரியா? So bigger and smaller. Minor means big. Sorry, minor means small. Major means big. சரிங்களா? ஓகே ஓகே, சார். லாஸ்ட் கோட்ல நான் திருப்பி ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இன்னும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோடு வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கோடு வரும். ஓகே, இந்த கோடு வந்து kita panggil tembering. kita panggil tembering. புரியுங்களா? இந்த கவசம் இருக்குல்ல, இந்த கவசனோட பேர் வந்து பெரந்தாஸ். பெந்தாஸ் மாதிரி இப்ப மேடம் இருக்குல்ல, அது வந்து நம்ம பெரந்தாஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப இது வந்து tembering, இது வந்து பெரந்தாஸ். சோ இவ்வளவுதான் டேர்ம்ஸ் நீங்க படிக்க வேண்டியது இதுல. லுவாஸ் சொல்லுங்க. comparing minor and major இல்ல இல்லையா, கம்பேரிங் மேஜர் வராது. பெரந்தாஸ்னா இந்த மாதிரி இந்த பூசாட்டுக்கு கீழே இந்த ஓரத்துல வந்தாதான் kita panggil dia பெரந்தாஸ். பெரந்தாஸ்னா சின்னதா தான் இருக்கும், பெருசா வந்தா பெரந்தாஸ் கிடையாது. அத போடுறாங்க. டெக்ஸ்ட் புக்ல பார்த்தேன். டவுட் ஆன்சர் ஓகே. டெக்ஸ்ட் புக்ல இருக்கு மேஜர்னு. நார்மலி மேஜர்ன்ற வார்த்தை ரொம்ப வராது. பைரைட் இந்த பாப்ல வந்து நம்மளுக்கு இந்த கேள்வியே வராது. நான் உங்களுக்கு அடிஷனலா தான் டீச் பண்றேன். கம்பேரிங்கும் பெரந்தாஸும் இந்த லுவாஸ் dengan பெரிமீட்டர்ல ரசல் மேட்டலா நாமளே வச்சுக்கங்க. இதுல வந்து மேஜர் மைனர் பாய்க்க மாட்டாங்க ஆக்சுவலி. இதுதான் பெரந்தாஸ். ஆனா ரிமெம்பர் tembering இதோட கோடு. tembering ialah garisan dia, perentas ialah kawasan dia. புரிஞ்சுங்களா? அப்படி பெருசுனா மேஜர், சின்னதுனா மைனர். நான் சொல்லிட்டேன், மேஜர்னா பெருசு, மைனர்னா சின்னது. then go for it. Believe faham? போடே சார். ஓகே, வெரி குட். ஓகே, சோ இப்போ இவதான் இந்த பாப்ல பார்க்க போறது. இதுக்கு சுத்தி சுத்தி நம்ம இதெல்லாம் சுத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து லுவாஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து நான் போன வாரத்திலே கொடுத்துட்டேன். லுவாஸ் தாப்பா வந்து நீங்க தான் சொன்னீங்க, வட்டம் segi 4, bulatan dengan segi 4. அப்ப புலத்தனோட ஃபார்முலா வந்து என்ன கொடுத்தேன் நானு? பாய் j cos 2. இதுதான் ஃபார்முலா. அப்ப இதுதான் ஃபார்முலா. பாய்ன்றது ஏன் வருதுனாக்கா itu ialah standard. Standard untuk di mana ada bulatan. Di mana ada bulatan, di situ mesti ada pi. சின்ன வட்டமோ பெரிய வட்டமோ லேசா ஜஞ்சி லெங்கோங் இருந்தாலே கண்டிப்பா பாய் கண்டி பண்ணி ஆகணும். பாய்க்கு ஒரு வேல்யூ ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டான், 22/7 ataupun 3.142. So each and every question, எல்லா கேள்வியிலையும் அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான், menggunakan pi sebagai 22/7, menggunakan pi sebagai 3.142. அவன் என்ன சொல்றானோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். 142 142, ரைட்? 22/7 22/7. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா லுவாஸ் வந்து பாய் ஜே குவாஸ் 2. புரியுதுங்களா? லெட்ஸ் சே இதோட ஜிஜாரி வந்து இப்ப நான் 7 கொடுத்தேனாக்கா 22/7 darab dengan 7 kuasa 2. அவ்வளவுதான், செய்ய வேண்டியதுதான். இப்ப செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 154 சென்டிமீட்டர் kuasa 2 வந்துடும். Luas kawasan dia, kawasan berlori lah, luas kawasan berlori. Perimeter வந்தோம்னா 2 pi j. அதேதான் மேல வந்து pi j cos 2 வந்துச்சு, இங்க வரப்ப அந்த cos 2 முன்னுக்கு வந்துடும், 2 pi j. அதே மாதிரி 7 கொடுத்ததுனாக்கா 2 darab 7 darab 22/7 sama dengan 44. சொல்லுங்க. இப்ப இதோட ஃபார்முலா வந்து தாள்ல கொடுத்து பண்ணா பரிஸ்தால்ல பரிச்சத்தால கொடுத்துருப்பாங்களான்னா இல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க சார். ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? கொடுத்துருக்காங்க. அதாவது 3வது ஃபார்முலா லிலிதனுக்கு பாருங்க, 2வது 3வது தெரியுதா? லிலிதன் வாஸ் புலத்தன். ஆனா இது வந்து பழைய ஃபார்மேட். புது ஃபார்மேட்ல நமக்கு தெரியாது கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்ட்டு. ஓ, அது ஜாம் வச்சுக்கணும். ஓகே சார். ரொம்ப பேசிக்கா இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலயும் வரும், எல்லா இடத்துலயும் நம்ம தேவை பேசிக்கா யூஸ் பண்றது.
அதனால வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So மைண்ட்ல ஏத்திடும். Pi j cos itu 2 pi j. ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கு நம்மளுக்கு. So memang akan bagilah, memang ada. Tapi புதுசா வர ஃபார்மேட் நமக்கு தெரியல. அந்த லிஸ்ட் வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே ரைட். இதான் ஃபார்முலா. பட் ஆனா வந்து கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இது ரெண்டுமே செஞ்சேன்ல, லுவாஸ் புலத்தான் நான் பெரிமீட்டர் செஞ்சேன். இது வந்து ஒரு முழு வட்டம். சத்து புலத்தான் penuh. Satu bulatan penuh. இப்போ உங்க கேள்வியில வந்து எப்பயுமே சத்து bulatan penuh கேட்க மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி கொடுத்தா வச்சுக்கோங்க ஒரு கேள்வி. சர்க்கிள் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருப்பான். ஓகே. Cari luas kawasan berlori. இதுதான் luas kawasan berlori. இது வந்து கொடுத்துட்டான். இது வந்து 200 சொல்லிட்டான். இப்ப முழு வட்டத்தோட ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? Pi j cos 2. ஜிஜாரி வந்து 14 ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப முழு வட்டம் இல்லையே. இப்ப வந்து ஒரு பகாகியன், ஒரு பார்ட், அந்த வட்டத்துல ஒரு பகாகியன், ஒரு பார்ட், ஒரு செக்ஷன் மட்டும் தான் வேணும். இந்த ஒரு செக்ஷன்ல மட்டும் தான் இருக்கிற காசன் எடுக்கணும். அப்ப அதை எப்படி செய்யணும்னாக்கா நம்மளுக்கு அடிஷனலா ஒண்ணு ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்னாக்கா எவ்வளவு டர்ஜா சுடுட், எத்தனை டர்ஜா சுடுட் வந்து லோரை பண்ணிருக்காங்க பாக்கணும். இப்ப ஒரு சர்க்கிள்னா வந்து நம்மளுக்கு தெரியும் 360. ஒரு bulatan penuh ialah 360 degree. ஒரு முழு வட்டம் சுத்தி வருதுன்னா அது வந்து நம்ம 360 சொல்லுவோம். நம்ம 360 டிகிரி சொல்லுவோம். மேல 200 போச்சுன்னா கீழே எவ்வளவு இருக்கும்? 160 இருக்கும். ஆமாவா? புரிஞ்சா? அந்த 60 இருக்கும் கீழே, மேல 200. இப்ப 160 லுவாஸ் தான் நம்ம தேடணும். ஆமா தானே? அப்ப 160 over 360 darat 22/7 darat 14 kuasa 2. இதுதான் நம்ம செய்ய போறோம். சோ இது தட்டினாக்க விட வரும். சோ kita tekanlah 160/360 darab dengan 22/7 darab dengan 14 kuasa 2. So jawapan dia kita dapat 273.78. 2 tempat perpuluhan 2 tempat perpuluhan. So perimeter tu seri, luas tu seri, முழு வட்டம் satu bulatan penuh கேட்டிருந்தாங்கனாக்கா kita boleh kira formula saja. Formula கொடுத்தனே pi j cos 2 pi j சொன்னால அதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு bahagian, ஒரு பார்ட் மட்டும் தான் கேட்டாங்கனாக்கா kita kena ada sudut dia, nilai sudut dia. Okey, so maka kita boleh selesaikan menggunakan nilai sudut sahaja. Kita tak boleh selesaikan tanpa nilai sudut. Kita kena cari. So அதுல முக்கியமா தெரிய வேண்டியது ஒரு முழு வட்டம் satu bulatan penuh, one full circle comes with 360 degrees, 360 darjah, 360 degree. அதான் நிறைய ப்ரோக்ராம் வரும் 360 ஏன்னா 360 menyeluruh, keseluruhan, full. Akan 360. Okay, Pak. So far, any question? Ada soalan? No, sir. No, boleh faham Actually, bab இவ்வளவு தெரியுமா? இதுக்கப்புறம் லத்தியம் தான். இவ்வளவுதான் பாப் நீங்க படிக்க போறது. இதுல ஒண்ணு ஒரு சின்ன பாட்டு இருக்கு. தியோரம் பைத்தகரஸ் சொல்லிட்டு நான் கேள்வி வர்றப்ப நான் அதை உங்களுக்கு டீச் பண்றேன். சரிங்களா? இப்பைக்கு புலத்தானுக்கு இவ்வளவுதான். தியோரம் பைத்தகரஸ் தனி பாப். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நானு. இட்ஸ் another separate பாப். இதுலயும் இன்வால்வ் பண்ணோம். இதுலயும் இன்வால்வ் பண்ணோம். Okay, these are the questions. Dalam Raja 10 POQ ialah sektor kepada bulatan berpusat O, CDE ialah semi bulatan. Semi bulatan one of the point itu வந்து semi berpusat C. Okay, OFG ialah garis lurus. Diberi bahawa OQ ialah 12. O ல இருந்து Q 12. அப்ப இதுவும் 12. அப்ப ஜிஜரி கிடைச்சிருச்சு. பெரிய வட்டத்தோட ஜிஜரி வந்து 12. கொடுத்துட்டேன் பாருங்க. OQ எல்லாம் 12. CD வந்து 3.5. அதுவும் கொடுத்துட்டேன் பாருங்க. CD ஜிஜரி. ஓகேவா? ரெண்டாவது POQ இதோட பாயிண்ட் sudut. இதோட sudut வந்து 70 darjah. Okey So gunakan pi 22/7, beri jawapan yang betul kepada tempat perpuluhan. Dia suruh cari apa dia suruh cari? Calculate.
Suppose kawasan berlori lah. Soalan dia adalah sebenarnya kawasan berlori. Cari kawasan berlori. Luas kawasan berlori. So அப்ப என்ன பண்ணணும்னாக்கா நம்ம அந்த பெரிய வட்டத்தோட தோலா சின்ன செமி புலத்தன் பண்ணாதான் விட கிடைக்கும். பெரிய கவசம் தேடிட்டு இந்த பெரிய கவசம்ல இருந்து இந்த செமி புலத்தன் நம்ம தேடினாதான் விட கிடைக்கும். தோலா பண்ணணும். ஏன்னா வந்து இந்த பெரிய kawasal இந்த semi bulatan tidak dilori. சரியா? Stop itu வந்து 70/360 darab dengan 22/7 darab dengan jari 12/2. Apa itu ஒரு formula. Tolak semi bulatan. Semi-nya padi. Apa 1/2 ataupun semi bulatan ialah 100. Semi bulatan 1/2 cingnya. Beri nombor benda. Darab 22/7 darab dengan 3.5/2. Done. Ini செஞ்சா விட கிடைச்சிரும் நம்ம. தட்ட வேண்டியதான் அப்படியே. Bracket 70/360 darab 22/7 darab 12/2. சொல்லுங்க சார் 1258.27 வந்து இருக்கு சார். உங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்வளவு வரலையே. எனக்கு இங்க 88. நல்லா பாருங்க திருப்பி அப்படி வருதுனே. ஓகே சார். உங்களுக்கு சார் 78 இது வந்து 19.25 சார். 19.25. ஓகே அப்ப 68.75 கிடைக்கும். தோலா ஆன்சர். அப்ப விட என்ன வருது? 68.75 சார். கரெக்ட். அவன் கேள்வி எத்தனை கேக்குறான்? Berikan 2 tempat berpeluhan. கரெக்ட் 2 tempat வந்துருச்சு விட. டன் அவ்வளவுதான். ஃபினிஷ். இதுதான் ஆன்சர் இதோட விட. இப்படிதான் இருக்கும் கேள்வி. ஆல்மோஸ்ட் லைக் திஸ். சில இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம போவோம் ஆக்சுவலி. யாருக்காச்சும் நம்ம செஞ்சது புரியாம இருக்கா? என்ன செஞ்சேன்னு எனிவன்? சார் தவறு பண்ணிட்டேன். முன்னாடி நீங்க சொன்னீங்கல 360 டிகிரில இருந்து 200 தோலா பண்ணனும்னு. நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். அதான் எனக்கு 70 கொடுத்து நம்ம டைரக்டா 70 செஞ்சிரலாமே. டைரக்டா 70 over 360 போட்டு செஞ்சிரலாம். ஓகேங்களா? சொல்லுங்க இவரே. சொல்லுங்க கமில். சார் இப்ப அந்த ஒரு ஃபார்முலா கொடுக்கும்போது அது 2 போட்டுருந்தீங்க. அந்த 2 என்னதுக்கு சார்? அது நிலைத்தான். வெளியே உள்ள பாகார் பத்தி பேசி இருந்தாங்கன்னாக்கா பிரிமீட்டர்னு சொல்லியிருந்தா இது வந்து கவாசான் உள்ள கவாசான் லுவாஸ். அப்ப அதை நம்ம பாய்க்க மாட்டோம். எங்க நம்மளுக்கு லிலிட்டான்னு ஒரு வார்த்தை இல்ல பிரிமீட்டர்னு ஒரு வார்த்தை வருது அப்பதான் அதை பாய்ப்போம் நம்ம. அப்பதான் அது. ஆமா. ஓகேவா? அப்ப 2010 பார்ப்போம். அது பாருங்க கேள்வி இங்க இருக்கு. ஒன்னாவது வந்து they ask us to cari kawasan berwarna. இது நம்ம தேடியாச்சு. சரியா? இப்போ வந்து perimeter dalam centimeter kawasan yang berwarna. இப்ப kawasan yang berwarna-வை நம்ம வந்து perimeter கண்டுபிடிக்கணும். அப்ப இதுதான் கொஞ்சம் தலைவலியா இருக்கும். கொஞ்சம் வேலை கூட இருக்கும். ஓகே? கேள்வி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இப்ப? கேள்வி வந்து இப்படி வந்துட்டு இது சர்க்கிள் இங்க வந்துட்டு ஒரு வட்டம் திரும்பிட்டு இப்படி போயிருக்கு. இதுதான் kawasan berlori. இதுதான் kawasan berwarna. ஆமா தானே? இது 12. இதோட sudut வந்து 70. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல நான் வேற கலர்ல எழுதுறேன். இந்த இடம் நமக்கு இந்த கோடு தேவையில்லை. ஏன்னா அவன் கேட்கறது என்னன்னாக்கா perimeter kawasan berlori மட்டும் தான் கேட்கிறான். அப்ப இந்த சோப்பு கோடு வேண்டாம். சோப்பு கோடு தமாவன் 3.5. நான் திக்கா போடுறேன் லைன் ப்ளூ கலர்ல. அந்த லைன் மட்டும் தான் நம்ம தேடணும். இப்ப இதோட பஞ்சாங் இந்த சர்க்கிளோட பஞ்சாங் இது இதோட பஞ்சாங் இது நான் திக்கா போட்டுருக்கேன். இது மட்டும் தான். ஏன்னா அவன் கேட்கறது perimeter kawasan berlori தான் கேட்கறான் ஆக்சுவலி. புரியுதுங்களா? சோ இது அப்படியே வந்து டோப்ளாஸ். அப்ப இங்க 3.5 இதுவும் 3.5 தான் வரும். அப்ப 3.5 ialah 7. அப்ப நமக்கு இங்க இருந்து இது வரலும் வந்து சப்போஸ் வந்து டோப்ளாஸ். டோப்ளாஸ்ல 7 போச்சுன்னா மிச்சம் வந்து 5. ஆமாவா? அப்ப இந்த கவசனம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து 5. அப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏரியா sudah dapat. இந்த ஏரியாவும் sudah dapat. இங்க இருந்து இதுவும் sudah dapat. இப்ப நமக்கு மொத்தம் எத்தனை இடம் வேணும்? இது கண்டுபிடிச்சோம். 12 கிடைச்சிச்சு. இது 2 கிடைக்கும். இப்ப இந்த சர்க்கிள் இந்த ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த நம்ம இது இன்னும் செய்யல ஒண்ணு. இப்ப இது கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இது 2 கண்டுபிடிச்சா நம்ம செஞ்சிடலாம். இப்ப ஒன்னாவது பெருசு செய்வோம். இப்ப பெருசு 2 darab
சாரி பெருசுக்கு வந்து சூட் ரூட் இருக்குதா நம்ம சூட் ரூட் பண்ணோம். So sudut வந்து 70 per 360 darab 2 darab 22 per 7 darab dengan 12. இப்பதான் அந்த ஃபார்முலா வருது பாருங்க. 70 per 360 darab 2 darab 22 per 7 darab dengan 12. என்ன வருது? 14.6 இந்த வட்டம் இந்த வட்டத்தோட பஞ்சாங் வந்து 14.67. ஓகேவா? இப்ப இந்த செமி bulatan செய்யணும். செமி bulatan same 1/2 பாதி 2 darab 22 per 7 darab 3.5. kuasa 2 எல்லாம் வராது. ஏன்னா லிலேட்டனுக்கு அந்த ஃபார்முலா இல்ல. 1/2 darab 2 darab 22 per 7 11. வெரி குட். ஓகே 11. அப்ப இது வந்து 11. இதோட 11. சோ இப்போ இதோட மேத்தமேட்டிக் பார்த்தோம்னாக்கா 12 tambah 14.67 tambah 5 tambah 11. Idah beda. Perimeter kawasan berlori ataupun berwarna. So beda வந்து 42.67 சென்டிமீட்டர். குவாசு 2 வராது. புரிஞ்சுங்களா? perimeter கொஞ்சம் நிறைய வேலை செய்யணும். லுவாஸ் வந்து அந்த அளவுக்கு வேலை இருக்காது ஆக்சுவலி. எனி क्वेश्चन? சார் இது வந்து மூணுமே கனெக்ட் பண்ணணும். இந்த 12 கொடுத்தானுங்க 14 செய்யணும். ஆமா அது சுத்தி இப்ப நம்ம வீட்டை சுத்தி கனெக்ட் பண்ணா கீரி கனெக்ட் பம்பள கனெக்ட் பண்ணல பாக்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு அந்த மாதிரி. அப்ப இந்த பாக்க இது முதல்ல 12. ஓகேயா? அப்புறம் இது அப்புறம் இங்க அப்புறம் வேற பேர்ல போடுறேன். பேர் தெரிய மட்டும் தானே நான் பச்சைல போடுறேன் பாருங்க. ஓகே இந்த பஞ்சாங் இந்த பஞ்சாங் இது இது அப்புறம் இது இதெல்லாம் செய்யணும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம தேடணும் என்னென்ன இருக்குன்னு. சர்க்கிள்னா சர்க்கிள் பாத்தீங்கன்னா நேர்கோடுனா நேர்கோடு பச்சை வேண்டியதுதான். சார் சொல்லுங்க. அந்த 2 ஃபார்முலா என்ன சொன்னீங்க? 70 பெருக்கல் 2 பெருக்கல் 22 7. லிலிதான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். வட்டத்தோட பஞ்சாங் அந்த வட்டம் அந்த வளைவு வந்து எவ்வளவு நீட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. பெரிமீட்டர் எல்லாத்துக்கும் மேட்ச் வைக்கணும். இந்த கணக்கு சொன்னாங்கன்னா லிலிதான் புலத்தான் தேடணும்னா நம்ம அங்கதான் போனோம். ஓகே சார். ஓகே சரிங்களா? எனி क्वेश्चन சோபா? அட இரண்டாவது கேள்வி பாப்போம். இரண்டாவது கேள்வி பாருங்க. இதான் இரண்டாவது கேள்வி. Raja menunjukkan sukuan bulatan. Sukuan வந்து 90 darjah. Bila dia cakap sukuan ialah 90 darjah. Okay, right. 90 darjah. Dan sektor QRS dengan pusat sepunya O. Okay, QR ialah garis lurus. Okay, கொடுத்துட்டேன். கேள்வி என்ன செய்ய சொல்றேன் அப்ப? கேள்வி வந்துங்க பாருங்க. Hitungkan perimeter seluruh kawasan. Okay, அது mau செய்யுங்க. Perimeter seluruh kawasan. Okay வா? நாங்க விட எழுதிட்டேன். பென்சிலே விட இருக்கு பாருங்க. அதான் விட வரும் மேபிலா. சோ நீங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் எங்கெல்லாம் வட்டம் போறோம் இதோட விட 7 கிடைச்சிருச்சு. இங்க ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இது 7. ஏன்னாக்கா இதோட பஞ்சாங் வந்து 14. இந்த பஞ்சாங் வந்து 14. அப்ப இங்கேயும் 14 தான் வரணும். அப்ப கீழே 7 போயிருச்சு. இங்க 7 போயிடுச்சுன்னா மிச்சம் இங்க 7 இருக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த பஞ்சாங் அப்புறம் இந்த பஞ்சாங் இந்த வட்டம் போட்டிருக்கிற 5 வட்டத்தையும் கூட்டினாதான் பெரிமீட்டர் செலுரோ ராஜா. நடுவுல உள்ள லைன்லாம் நம்மளுக்கு வேண்டாம். சுத்தி தான் கனெக்ட் பண்ணணும். கேள்வியிலே சாஹாஜ். சார் இப்போ இந்த சைடு தானே அது ஒண்ணு போனாலா? ஒண்ணு பெருனாலா? இந்த 2 இருக்கு. ஒண்ணு வந்து கொஞ்சம் 1/2. இது இப்ப சைடுல பாதியா இருக்கு. அதே 1/1 இல்ல 1/2 தான் வருமா? இது வந்து 90 per 300. இப்ப இந்த இது செஞ்சீனாக்கா 90 per 360 போடணும். இது செஞ்சீனாக்கா 60 per 360 போடணும். ஏன்னா அந்த சூட் கொடுத்துருக்காங்க பாரு. சூட் பிரகாரம் செமி bulatan சொன்னாதான் 1/2. அந்த வார்த்தை செமி இந்த கேள்வியில வந்து அவ கொடுத்திருந்தா செமி bulatan. அந்த செமி bulatan-னால தான் 1/2 பாய்ச்சோம். ஓகே சார். செமினா பாதி. ஓகே சார். ஓகே. அப்ப கணக்கு செய்ய பார்க்கலாம். இந்த விட வருதா பாருங்க. நான் எழுதிட்டேன் அங்க விட. இந்த விட உங்களுக்கு வருதா பாருங்க. இப்ப will see you can get answer or not. சொல்லுங்க.
क्वेश्चनல சாரி பெரிமீட்டர்னு சொல்லல. எப்படி சார் பெரிமீட்டர் கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்க? புரியல. சொல்லிருக்காங்கம்மா, அதோ கீழே பாருங்க. நம்ம ஏ கேள்வி, perimeter dalam seluruh raja. Hitung perimeter dalam seluruh raja. Itu ada barang kiri இருக்கு. ஓகே ஓகே. அது வந்து luas செய்யணும். கேள்வி இருக்கு பாருங்க. சரியா? படம் ஜூம் பண்ணா சொல்லுங்க. ஜூம் பண்ணா கேள்வி மறைஞ்சாலும் ஜூம் பண்ணல. சரிங்க, விட வருதா பாருங்க. புரியலன்னா கேளுங்க. டக்குல போய் கேளுங்க, நான் அப்படியே பண்றேன். சார் இப்ப 360 பெருக்க 2 போட்டேன். 2 வராது. என்ன perimeter? ஆமா 2 பண்ணோம். 2 பெருக்க 22 cos 7 per 7 அப்புறம் பெருக்கல் என்ன சார் தரணும்? அவ்வளவுதானா? 7 ஜிஜாரி 7. ஒண்ணாவது. ஆமா, தட்டினா விட 11 வருதா? இருங்க பாக்குறேன். ஆமா சார் 11. ஓகே, அப்ப நம்மளோட பஞ்சாங் PQ அந்த புலத்தான் வந்து 11. சரியா? சோ அடுத்து நீங்க RS கேட்கணும். RS அதே மாதிரிதான். ஆனா RS ஓட sudut வந்து 60/360. Darab dengan 2, darab 22/7, darab dengan 14. என்ன ஜிஜாரி 14. சரி பார்க்கலாம், விட வருதா பாருங்க. 44/3 வருதா பாருங்க. சார் 14.6 14 உங்களுக்கு 44 bahagi 3 வந்து விட வந்து ரைட் 14.6 மாத்தினா 14.67 கிடைச்சிச்சா? ஓகே சார். இப்ப எல்லாத்தையும் கூட்டணும், kena tambah. So bila perimeter kena tambah. So maka 7 tambah 11 tambah 7 tambah 14.67 tambah 14. 5 கோடு இதெல்லாம் கூட்டணும். இப்ப கூட்டினாதான் perimeter seluruh raja. என்ன கிடைச்சு? Apa jawapan dia? 53.6. 53.67. Pandai. ஏன்னா 24 mesti kena ada 24 இருக்கணும். சரியா? luas எங்க பார்க்கலாம். luas 2 ஸ்டெப் தான். டக்குன்னு போட கூட்டிடலாம். 2 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். சரி, luas விட சொல்லுங்க. luas விட என்னன்னு பாப்போம், யார் கிடைக்க விடுறாரு. பண்றேன்னா கண்ணில் தட்டிடுங்க. நான் பேன்ல எழுதணும் அவசியம் இல்லை. புரிஞ்சிச்சுன்னா டைரக்ட் கண்ணில் தட்டிட்டு போயிட வேண்டியதுதான். என்ன கிடைச்சு விட? முன்னுக்கு 3 நம்பர் இருக்கு. 2 இது கணக்கு பண்ணுமா? ஆமா, சின்னதும் பெருசும் செய்யணும். ஏன்னா seluruh raja, luas seluruh raja கேக்குறான். அப்ப அந்த சைட்ல 3 யாருக்கு கொடுத்தீங்க அதெல்லாம் தான் போட்டு கனெக்ட் பண்ணோம். ஆமா, உள்ள கனெக்ட் பண்ணப்ப சொல்லுமா. 102.7. இல்லம்மா, கொஞ்சம் மிஸ் ஆயிரு நினைக்கிறேன். இல்ல என்னோட பிள்ளையா? என்ன கிடைச்சு விட உங்களுக்கு? 102 பாப்போம் மத்தவங்களுக்கு என்ன கிடைக்குது. எனக்கு வேற கிடைச்சிச்சு. பாப்போம் வேற என்ன கிடைக்குதுன்னு. வேற anyone else? Any other answers? அதுல ஜெஜாரி இது சார். ஜெஜாரி 1 வந்து 7, 1 14. சின்னது 7, பெருசு 14. 7 போட்டாரு. சார் உங்களுக்கு என்னோட கிடைச்சு? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அப்படியே எனக்கு பின்னால 1 7 வரும். 2 கூட்டி சொல்லணுமா? இப்படி கூட்டுங்க. மொத்தம் இருங்க.
எனக்கு 1:38.5. இங்க மொத்தம் யாரையும் சொல்ல மாட்டாங்க. சரிங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்களா? சார். So 53.7. ரெண்டுமே செஞ்சீங்களா? ஏன் 2 செஞ்சு அந்த விட கிடைச்சு? ரெண்டு சின்னதும் பெருசும் செய்யணும். ஓகே சார். நீங்க சப்போஸ் வந்து ஒன்னாவது வந்து kamu masukkan 90 per 360 darab 22 per 7 darab dengan 7 kuasa 2 tambah சொல்லியா 141 சார். 0.17. 141.67 1.17. எனக்கு darab dengan 14 kuasa 2 இது பாருங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க செய்யணும். இது ரெண்டுத்தையும் செஞ்சீங்கன்னா kamu dapat jawaban dia. இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணுங்க. நேரா கல் தட்டிங்கனாக்கா உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து விட வந்து I got 141.16 17 141.16667. புண்டார் பண்ணிருங்க. நியரஸ்ட் மாத்தீங்கன்னா அவன் 2 டெசிமல் பிளேஸ் கேக்குறாங்க. அப்ப சேஞ்ச் பண்ணீங்கன்னா 1.7 means 17 141.17. very good. Who got the answer? Very good. நீங்களும் பாப்பு எவ்வளவுதான் தெரியுமா? Actually anyone still struggling? நீங்களும் பாப்பு புரியாம இருக்கீங்களா ராஜா? சார் இது பேர் என்னது? இந்த பாப் பேரு bulatan circle. இது நம்ம எத்தனை கேள்வி வரும்? 3வது கேள்வி அந்த மாதிரியா? இல்ல 5வது கேள்வி 6வது கேள்வி வரும். சொல்லுங்கயா சார். தினேஸ்ரீ கேட்டிருந்தாங்க, இந்த டாபிக் அவங்களுக்கு புரியலன்னாங்க சார். சொல்லி கொடுத்தோம். தினேஸ்வரி புரியுதா இல்லையா? இப்ப இல்லையா? இல்ல சார், நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன், கோயில் போயிட்டு வந்துட்டு. பிரச்சனையே இல்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், புரிய வச்சுறேன் நானே. ஓகே, நான் 3வது கேள்வி அப்படியே ஸ்கிரீன் கேப்சர் பண்ணுங்க. நான் தினேஸ்வரி டீச் பண்ற வரை நீங்க ஸ்கிரீன் கேப்சர் பண்ணிட்டு செய்யுங்க. அப்படியே 3வது கேள்வியை ஓகே சார். அப்படியே ஸ்கிரீன் ஸ்கிரீன் பண்ணிட்டு நீங்க கனெக்ட் செய்யுங்க. நான் தினேஸ்வரி கொஞ்சம் டீச் பண்ணிடுறேன். அப்ப கேள்வி நீங்க ஆன்சர் தேடுவீங்க. மத்தவங்களா 3வது கேள்வியோட ஜூம் பண்றேன். இதான் 3வது கேள்வி. ஓகே, ஸ்கிரீன் கேப்சர் பண்ணிட்டு நீங்க செஞ்சிட்டு இருங்க. கேப்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, யூ ஆல் கேரி ஆன். நான் தினேஸ்வரிக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே தினேஸ்வரி. எஸ் சார். ஓகே, இந்த பாப் வந்து புலாத்தை நம்ம படிக்க போறது. இதுல மொத்தம் 2 தான் நம்ம படிக்க போறோம். ஒன்னு வந்து லுவாஸ், ஒன்னு வந்து பெரிமீட்டர். சரிங்களா? இதுல வந்து நம்ம நிறைய டேர்ம்ஸ் வரும் அடிக்கடி. ஜெஜாரி வரும், டயமீட்டர் வரும், செக்டோ மைனர், செக்டோ மேஜர், சுடூட், அதுக்கப்புறம் தேத்தா, அப்புறம் பாய். இப்ப இதுதான் இதுல திருப்பி ரிப்பீட்டிவா வரும். சரிங்களா? ஓகே, 1வது பார்த்தோம்னாக்கா இதான் வட்டம், சர்க்கிள், ரைட்? இந்த சர்க்கிளுக்கு உள்ள கலர் அடிச்சிருக்கேன்ல, இது வந்து kita panggil luas. So bila dia kata luas, maksudnya kita akan cari di dalam, kawasan di dalam. தமிழ்ல வந்து பரப்பளவுன்னு சொல்லுவாங்க, ஏரியா. சரியா? ஓகே சார். ஓகே, உள்ள இப்ப நீங்க ஒரு வீடுனா நடுவுல மோசைக் போட்டுருக்கல, கவாசான் மோசைக், அதுதான் வந்து ஏரியா, லுவாஸ் கவாசான். சரிங்களா? இதுவே ஒரு சர்க்கிள்ல வெளியே பாகார், இதெல்லாம் பாகார். ஆக்சுவலி இந்த பாகார் இருக்குல்ல, இந்த பாகார் வந்து கன்சிடர் வந்து டி லுவார், சுத்தி இந்த வெளியே மட்டும் தான் கணக்கு பண்ணுவாங்க. இது ஓகே, இது மட்டும் எவ்வளவு அப்படின்னு. இது வந்து kita panggil lilitan ataupun kita panggil perimeter. இதுக்கும் உள்ள சம்பந்தம் இல்ல, வெளியே அந்த கிளீலிங் மட்டும் தான் பார்க்கணும், சுத்தி மட்டும் தான் பார்க்கணும். அதுதான் வந்து lilitan ataupun dipanggil perimeter. அந்த டேர்ம் மட்டும் பாத்துக்கங்க. லுவாஸ்னா எங்க, பெரிமீட்டர், அதுக்கப்புறம் லிலித்தானா எங்க. புரிஞ்சா? புரிஞ்சுச்சு சார். ஓகே, அடுத்து வந்து ஜெஜாரி. ஜெஜாரின்றது பூசாட்ல இருந்து அந்த லிலித்தன் அந்த லைனை கனெக்ட் பண்ணுது நடுவுல பாருங்க. கண்டிப்பா பூசாட்ல இருந்து இப்ப லெட்ஸ் சே ஒரு செக்டர் இப்படி இருந்துச்சுனாக்கா, ஓகே, அப்ப இது பூசாட், இது புலத்தன். அப்ப இந்த கோட் இருக்குல்ல, இதுதான் kita panggil ஜெஜாரி. இதுதான் ஜெஜாரி.
புசாட்ல இருந்து லிலித்தானுக்கு புசாட்ல இருந்து வட்டத்தை சென்டர்ல இருந்து அந்த வட்டத்தை டச் பண்ணதுல இனி கித்த பங்கில் ஜாரி இங்கிலீஷ்ல ரேடியஸ். அதுவே அந்த கோடு இந்த வட்டத்துல இருந்து இந்த வட்டம் டைரக்டா கனெக்ட் பண்ணுது. நடுவுல புசாட் இருக்கணும், இருந்துச்சுன்னா கித்த பங்கில் டயமீட்டர். அப்ப 2 ஜிஜாரி சேர்ந்தாதான் ஒரு டயமீட்டர் வரும். 2 ஜிஜாரி சேர்ந்தாதான் ஒரு டயமீட்டர். So கேள்வியில அவன் டயமீட்டர் கொடுத்திருந்தானாக்கா கிட்டக்கிட்ட bahagi 2 untuk mendapatkan jejari. Diameter 2 வகுத்தாதான் jejari கிடைக்கும். We have to divide the diameter into 2. When divide by 2, then only we can get the jejari radius. Diameter divide by 2 will get the radius. சரிங்களா? அப்புறம் இந்த கவசம் இருக்குல்ல, இந்த மாதிரி லோரே பண்ணப்ப சின்ன கவசம் வந்து கிட்ட பங்கில் மைனர், பெரிய கவசம் கிட்ட பங்கில் மேஜர். சின்னதா இருந்தா மைனர், பெருசா இருந்தா மேஜர். கவாசான் கவாசான் லோரி. அதே மாதிரி இங்க ஒரு கோடு, இந்த கோடு வந்து கித்த பங்கியல் தம்பேரிங் கோடை வந்து கித்த பங்கியல் தம்பேரிங். இந்த கோட்டு கீழே இந்த கவாசான் இருக்குல்ல, இந்த கவாசான் லோரி பண்ணிருக்காங்களே, இந்த கவாசானுக்கு பேர் இருக்கு. இது வந்து கித்த பங்கியல் பெரந்தாஸ். இந்த கவாசான் பேர் வந்து தம்பேரிங். இந்த பேரு தம்பேரிங். இந்த காசன் கலர் அடிச்சிருக்கல பச்சை கலர் ஃபுல்லா, இது வந்து கிட்ட பங்கியல் பெரந்தாஸ். சரிங்களா? அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லுவாஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா வந்து pi j kuasa 2. pi j kuasa 2 இதுதான் ஃபார்முலா untuk mencari luas. Remember, pi j kuasa 2 ialah luas untuk satu bulatan penuh. Satu bulatan penuh. ஒரு முழு வட்டத்தோட luas என்னன்னா pi j kuasa 2. அதே மாதிரி ஒரு முழு வட்டம் bulatan penuh ஓட lilitan ataupun perimeter என்னன்னா kita gunakan formula 2 pi j. பாய் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா, எப்பெல்லாம் அந்த கவாசான் லெங்கும் ஒரு வளவு வருதோ அப்பெல்லாம் நம்ம பாய்ச்சா ஆகணும். அது வந்து ஃபார்முலா, மேத்தமேட்டிக் வாய்ஸ் அப்படிதான். பாய் இருந்தே ஆகணும். பாயோட நீளாய் வந்து 22/7 22/7 ataupun 3.14 சோ இதை நீங்க ஆஃபர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா கேள்வியிலுமே சொல்லிடுவான் menggunakan pi sebagai 22/7, menggunakan pi sebagai 3.142 நான் சொல்லிடுவான். So just use back lah. என்ன சொல்றேன்னா அது யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இது வந்து சத்து பூலத்தன் பெண்ணு தெரியுமா? பட் ஆனா கேள்வி வந்து சத்து பூலத்தன் பெண்ணுன்னு கேட்க மாட்டான். முத மாதிரி வந்து dia takkan tanya satu bulatan penuh. இந்த கேள்வி பாருங்க, dia tak tanya satu bulatan penuh. இது luas கேக்குறான். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 90 darjah மட்டும்தான் இருக்கு. இது வந்து 90 darjah, ஏன்னா சுக்குவன் புலத்தான் சொல்லியாச்சு. அப்ப இது வந்து 90 darjah. கேட்டா இது வந்து 90 darjah, இது 60 darjah. அப்ப ஒரு முழு வட்டம் கிடையாது, bukan satu bulatan penuh, right? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். முழு வட்டத்தோட ஃபார்முலா வந்து pi dengan j. pi j kuasa 2 தான் luas, ரைட்டா? அப்ப நம்மளுக்கு வந்து முழு வட்டம் இல்ல, இது வந்து ஒரு பாகியம் தான், satu part, one part where is 90 degrees. அப்ப ஒரு முழு வட்டம் satu bulatan penuh ialah 360 darjah. Satu bulatan penuh ialah 360 darjah. அதுல 90 மட்டும் தான் கணக்கு பண்ண போறோம். அதனால தான் வந்து 90/360 darab 22/7 darab 7 kuasa 2. ஏன்னா இந்த வட்டம் நம்ம செய்யறப்ப 7 ஏன்னா ஜிஜாரி. பெரிய வட்டம் பாத்தீங்கன்னா சுருடு வந்து 60. அப்ப 60/360 darab dengan 22/7 pi. அவன் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டான். அப்புறம் darab dengan 14 kuasa 2. அப்ப இது ரெண்டுத்தையும் செஞ்சீங்கன்னா நமக்கு விட கிடைச்சிச்சு. சோ லிலேத்தானுக்கும் அந்த மாதிரிதான், லுவாஸ்க்கும் அந்த மாதிரிதான். லிலேத்தான்றது நம்ம அந்த கோடு, அந்த வளவு மட்டும் தான் தேடுறோம். சோ பெரிமீட்டர்ன்றது சுத்தி கணக்கு பண்ணணும். அப்ப லிலேத்தான் இப்ப இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அவன் பெரிமீட்டர் கேட்கறான். சரிங்களா? பெரிமீட்டர் கேட்கிறப்ப என்ன சுத்தி வருது? இந்த கவசம் இருக்கு, இந்த கவசம் இருக்கு பாருங்க. நான் வரைகிறேன் பென்ல. சோ உங்களுக்கு தெரியும் பெரிமீட்டர்னா என்னதுன்னு. பெரிமீட்டர்னா நம்ம சுத்தி தேடணும். எது அந்த சுத்தினாக்கா இந்த கோடு. ஓகே, இது வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க, என்னது 7. அப்புறம் இந்த வட்டம். அப்ப இந்த வட்டம் தான் நம்ம செய்யணும். இப்ப இந்த வட்டம் நம்ம செய்யறப்ப நமக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. சரி ரைட்டா? ஃபார்முலா தான் தெரியுமே, 2 pi j. ஆனா முழு வட்டம் கிடையாது, ஒரு பாகியம். அப்ப 90/360
360 darab 2 darab 22/7 darab dengan jejari வந்து 7. அப்ப இது செஞ்சேன்னா விட என்ன கிடைக்குது எனக்கு 11 கிடைக்குது. அப்புறம் இந்த பார்ட் இது வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி 7. ஏன்னா இது மொத்தம் 14 right. 14ல கீழே உள்ள ஜிஜரி 7 போயிருச்சு. ஓகே, கீழே 7 போயிருச்சு. இப்ப மேல இருந்து 7. அதுக்கப்புறம் இந்த வட்டம் ஓகே, இந்த வந்து லிலித்தான். இப்ப இங்க என்னது 60. அப்ப இது வந்து 60/360 darab 2 darab 22/7 darab dengan 14. ஏன்னா jejari dia 14. Jejari dia 14. ஓகேங்களா? அப்புறம் இந்த கோடு வந்து 14. அப்ப இதுதான் செய்யணும். அப்ப விட என்னது 14 பாருங்க. இந்த 14 tambah இதோட விட 16/67 tambah 7 tambah 11 tambah 7. இது எல்லாத்தையும் கூட்டினா நம்ம விட கிடைக்கும் 53.67 மீட்டர். புரிஞ்சா தினேஸ்வரி? சொல்லுங்க. புரிஞ்சிச்சு சார். ரைட். இப்போ மூணாவது செய்யுங்க பார்க்கலாம். ஓகே சார். செகண்ட் செய்யுங்க பாப்பா. எனக்கு கூட கிடைக்குதுன்னு 2 செய்யணும். பிரிமீட்டர் செய்யணும், லுவாஸ் செய்யணும். பாருங்க இதெல்லாம் 6 மார்க் தெரியுமா? ஹையஸ்ட் மார்க் பழைய ஃபார்மேட்ல. அப்ப 6 மார்க் கேள்வி அப்படியே எடுத்து ஈஸிட மாட்டான். கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 3 மார்க்லயோ 4 மார்க்லயோ ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து தனியா நிக்கலன்னா கூட ஏதாச்சும் ஒரு கேள்வியோட சேர்ந்து வரலாம். புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு கேள்வி சேர்ந்து வருதுன்றப்ப நம்மளுக்கு மார்க் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. இது கண்டிப்பா எங்கேயாச்சும் இருக்கும். அப்ப இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தெரிஞ்சவரைக்கும் செஞ்சாலே மார்க் இருக்குல்ல. இப்ப பிரிமிட் என்னது? பிரிமிட்டர் செலூரோ ராஜா. செலூரோ ராஜான்றது நான் சர்க்கிள் பண்ற இடம் மட்டும் தான் நீங்க தெரியணும். இங்க இந்த லிலித்தான் இது 3 இடம் தான். இப்ப கொடுத்துட்டான் given MP எல்லாம் 14. M ல இருந்து P இது 14, இதுவும் 14. அப்ப இது மட்டும் தான் செய்யணும். இப்ப இங்க வெளியே 150, அப்ப உள்ள 210. அப்ப 210/360 darab 2 darab 22/7 darab dengan 14. என்ன வருது விட? 210/360 darab 2 darab 22/7 darab dengan 14. Jawapan yang saya dapat ialah 51.33. அப்ப பிரிமிட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க எனக்கு 51.33 கிடைச்சிச்சு. அப்ப 51.33 tambah 14 tambah 14. அவ்வளவுதான் விட. tambah 14 tambah 14. So jawapan dia sepatutnya ialah 79.33. 79.33. சார் சொல்லுங்க. இப்ப அந்த 210 எப்படி சார்? அது 360, அதுல பாதி எப்படி சார் கணக்கு பண்றது? மொத்தம் ஒரு முழு வட்டம் வந்து 360. அதுல வந்து கீழே 150 போயிட்டா மிச்சம் மேல 210 தான் இருக்கும். ஓ, அது அப்படியே தோலா பண்ணி செஞ்சுக்கிட்டான். ஆமா, அந்த மாதிரி தான். சரி, 306 முழு வட்டம் 360. அப்ப 150 கீழே இருக்கு, அது நமக்கு வேண்டாம். அப்ப மேல உள்ளது எவ்வளவு? 310. சரி 210. 360 இருந்து 360 tolak 150 sama dengan 210. இந்த 210 தான் இங்க வந்துச்சு ஆக்சுவலி. ஓகே சார். ஓகே. சார் அந்த பிரமித் ஈட்டோ பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்ம்ல போடணும். அந்த லுவாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 போட்டு செய்யணும். ஆமா, பிரிமிட்டுக்கு 2 வரும். லுவாஸ் கவசம் berlori. அப்ப பெரிய கவசம் வந்து சின்ன கவசத்தை தோலா பண்ணணும். சோ அப்ப 210/360 darab 22/7 darab dengan 14/2. Bracket tolak 1/2 darab 22/7 darab. ஜிஜாரி dia பாத்தீங்கன்னா இது டயமீட்டர், இதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப இது நம்ம யோசிக்கணுங்க. ஏன்னா இந்த ஜிஜார் இங்க 14னா இங்கேயும் 14 தான். ஜிஜாரி எல்லா இடத்துலயுமே 14 தான். அப்ப இது 14னாக்கா டயமீட்டர் 14ஆ மாறிடுச்சு. அப்ப ஜிஜாரி வந்து 7 7 அப்ப 70 தான். புரியுதுங்களா? சொல்லுங்க. 210/360
darab 22/7 darab dengan 14/2. Tolak 1/2 darab 22/7 darab 7/2. விட வந்து எனக்கு 282. ரெண்டாவது விட 282/3 வருது. கிடைச்சாலத்துக்கு இந்த விட வரலையா, புரியலையா சொல்லுங்க, பிரச்சனை பண்ணுவோம், பிரச்சனை இல்ல. சார் எனக்கு 282 சொல்லுமா. சார் எனக்கு 29.95 கிடைச்சிருக்கு சார். அவ்வளவு குறைவா கிடைக்க வாய்ப்பு இல்லையாம்மா? கொசடு போட்டீங்களா இல்லையா? 7/2 இருங்க சார் பாக்குறேன். கொசடு போட்டுருக்கீங்க. சார் இப்ப இது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு ஒண்ணு புரியுதுன்னா, இப்ப வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 2 ஃபார்முலா பாய்க்கணும். அது வந்து என்ன சார், பிரமித்தை கண்டுபிடிக்கிறதுக்கா? இப்ப இது செஞ்சு அது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? லுவாஸா? லுவாஸ்க்கு வந்து 2 போட வேணாம். ஓகே ஓகே. லுவாஸ் 2 இல்ல, அதான் லுவாஸ் பாருங்க. லுவாஸ்க்கு ஃபார்முலா 2 வந்து குவாஸ் டுவோ. லிலிகானுக்கு வந்து டுவோ முன்னுக்கு வந்துரும். அது வராது. சொல்லுமா. சார் இதுவே அவங்க வெறும் லுவாஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம லுவாஸ் செமியும் பிளாஸ் பண்ணிருக்கணும், கரெக்டா? அப்படி அவங்க வந்து லுவாஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கனாக்கா நம்ம அந்த செமி புலத்தை வரி பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுறாங்க. அது உள்ளதான் இருக்கு, திருப்பி செய்ய வேணும், ஒரு தடவை செஞ்சா போதும், மைனஸ் பண்ண வேண்டாம். அவங்க லுவாஸ் 1000 கேட்டனால நம்ம செமி வந்து மைனஸ் பண்ணி ஆகணும். ஆமா. எஸ் சார். ஓகே. பெர்லோரேனா வந்து கழிக்கிறது. பெர்லோரேன் வந்துச்சுன்னா அந்த இது கழிக்கிறது அர்த்தம் இல்லையா? இப்ப நம்ம ஒரு இடம் பாருங்க. இப்ப வந்து நம்ம எப்படி செஞ்சோம்னா, இத இப்ப இந்த கேள்வி வந்து இப்படி இருக்கு. இப்ப இந்த வட்டத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாம் ஃபுல்லா வந்து நம்ம செஞ்சிட்டோம். இதோட விடதான் வந்து நம்ம கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சுன்னா, வெயிட்டா 79 செஞ்சுட்டு இருக்கேன் வரேன். ஃபுல்லா வந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து விட வந்து 359.33. ரைட்டா? இப்ப என்ன பிரச்சனைனா, இது ஃபுல்லா கலர் அடிச்சுனா கலர் அடிக்கல அவன் இல்ல கொஞ்சம் இடத்த கலர் அடிக்கல. ரைட்? ஆமா தானே? இப்ப இதுல வந்து ஒரு இடம் இந்த மாதிரி இந்த இடத்த வந்து கலரு அடிக்கல. ஆமா தானே? அப்ப கலர் அடிக்காத இடத்த நம்ம கனெக்ட் பண்ணணுமா, கனெக்ட் பண்ண கூடாதா? ஏன்னா அவன் கலர் அடிச்சது மட்டும் தானே கேட்கறான், காசன் பர்லோரே மட்டும் தானே கேட்கறான். ஆமா. அப்ப இந்த கலர் அடிக்காத இடம் உனக்கு வேண்டாம் தானே? வேணாம். நம்ம என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ண கூடாது. அப்ப கனெக்ட் பண்ண கூடாது, நம்ம தோலா பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இப்படியே வெளியாக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வரப்ப இது செய்யறதுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இல்ல. இந்த மாதிரி வருது வச்சுக்கோமே. இப்ப எங்கெல்லாம் இப்ப நம்ம ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள்ல வந்து இப்ப இந்த காசன் இல்ல, ஓகேவா? இப்ப இது மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கலர் அடிக்கல. இப்ப இது கலர் அடிக்க வேண்டாம். ஓகே. இப்ப இந்த மாதிரி தேடுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. தபுலே சாரி. இது எப்படி செய்யணும்னா, ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு அந்த நடுவுல கலர் அடிக்காது நம்ம தோலா பண்ணி ஆகணும். அப்ப தோலா dengan 1/2 darab 22/7 darab dengan 7/2. இப்படி செஞ்சாதான் விட கிடைக்கும். ஏன்னா அது கலர் அடிக்கல, அதனால நம்ம தோலா பண்றோம். புரிஞ்சா? நான் ரிமெம்பர் செலூரோ ராஜான்றப்ப நம்ம வெளியே மட்டும்தான் தேடுவோம். இப்ப கேள்வி பார்த்தீங்கன்னா செலூரோ ராஜா கிடையாது. கேள்வி என்னன்னா கவாசான் பர்லோரி. சரிங்களா? இந்த கவாசான் பர்லோரி என்றப்ப ரிமெம்பர் நம்ம 2 இடம் செய்யணும். ஒண்ணு வெளியே, இது இன்னொன்னு உள்ள. இது ரெண்டுத்தையுமே தேடி நம்ம கோட்டணும். இதெல்லாம் கவாசான் பர்லோரே சுத்தி இருக்கு. நம்ம சாரி கவாசான் பர்லோரே உள்ள ஏன் தேடுறோம்னா, அவன் வந்து கவாசான் பர்லோரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப கவாசான் பர்லோரே எங்கெல்லாம் இருக்கோ அது ஓரம் எல்லாம் நம்ம தேடணும். செலூரோ ராஜான்னா நம்ம உள்ள தேட மாட்டோம். இதே கேள்வி செலூரோ ராஜான்னு சொல்லியிருந்தானா டாலாம் தப்பையாச்சாரி இது நம்ம தேட மாட்டோம். இதுவே வந்து செலூரோ ராஜான்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா, கவாசான் பர்லோரே சொல்லனால கிச்சக்கன சாரி juga yang dalam juga.
இதையும் தேடி ஆகணும். சோ அப்ப எப்படி செய்வோம்? இப்ப இது 21 கொடுத்துட்டான், அப்ப இங்கேயும் 21. அப்படி இல்லைன்னா வரும் 90 per 360 darab 22 darab 22 per 7 darab dengan 21. Oke, darab warna apa lagi? 90 per 360 darab 22 per 7 விளங்குது ஐயா? சொல்லுங்க. 33. அப்ப இது வந்து 33. ஆனா இதுவும் நம்ம தேடணும் உள்ள. உள்ள வந்து டயமீட்டர் வந்து 14, அப்ப ஜிஜாரி வந்து 7. Right, full lilith. Apa 2 darab 22 per 7 darab dengan 7. Apa beda வந்து 44. சரியா? அப்ப perimeter எப்படி செய்வோம்? பிளாஸ் பண்ண வேண்டியதுதான். எப்படி? 21 tambah 21 tambah 33 tambah 44. அவ்வளவுதான் விட. 21 tambah 21 tambah 33 tambah 44. Jawapan dia 119. So perimeter kawasan berlori. Remember, கேள்வி எந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் ட்ரிக்கி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க சார். உள்ள எப்பயுமே அந்த டயமீட்டர் அந்த உள்ள 7 தான் வருமா? 7 14 தான். அது கேள்வி பொறுத்திருக்கு. இதுக்கு அவன் 7னா கேள்வி சொல்லிட்டான் பாருங்க, டயமீட்டர் பாப்லாஸ் நான் கொடுத்துருக்கான். கொடுத்துதான் ஓகே சார், பாய். luas வந்து ரொம்ப ஈஸி தான். luas just simple தான். 90 per 360 darab 22 per 7 darab 21 kuasa 2 tolak 22 per 7 darab 7 kuasa 2. அவ்வளவுதான். பெரிய அந்த சுக்குவன் புலத்தான்ல இருந்து சின்ன வட்டத்தை கழிக்க வேண்டியதுதான். சோ 90 per 360 இந்த jalan kerja darab dengan 22 per 7 darab dengan 21 kuasa 2. Wanda விடைய tolak dengan 22 per 7. இது வந்து முன்னுக்கு சுடுடு எதுவும் வராது, ஏன்னா முழு வட்டம் இருக்குல்ல. kalau bulatan penuh tak payah letak sudut. So jawapan dia ialah 192.5 dan கிடைச்சாலத்துக்கா 192.5. சார் ஏன் சார் முன்னுக்கு அந்த பாய் வரல? பாய் போட்டிருக்கு 22 per 7 22 per 7. ஐ மீன் ரேடியஸ் வரும் சார். ரேடியஸ் இருக்கு, இது 21 ரேடியஸ் 21. இங்க 7 சூடுட் மட்டும் தான் போடல, ஏன்னா இது முழு வட்டம். புலத்தான் பண்ணுக்கு சூடுட் வராது. பின்னால முன்னுக்கு 90 போட்டுக்க பாருங்க. புரியுதா? புரியலையா? புரியுதா? அந்த பி கொஞ்சம் விளக்குங்க சார் திரும்பியும். பி பி கேள்வி வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது சுக்குவன் புலத்தான் ரைட்டா? சுக்குவன் புலத்தான்ல இந்த வட்டத்தை வந்து கலர் அடிக்கல, அப்ப அது நம்மளுக்கு வேண்டாம். So cari dulu yang sukun bulatan 90 per 360 darab 22 per 7 darab dengan 21 kuasa 2 jejari dia. இதோட jejari வந்து 7. இதோட luas வந்து 22 per 7 darab 7 kuasa 2. 90 per 360 darab dengan 22 per 7 darab dengan 21 kuasa 2 பண்ணா நமக்கு விட வந்து 346.5 வருது. tolak dengan 22 per 7 darab 7 kuasa 2 154 வருது. அப்ப நம்ம tolak பண்ணனாக்கா 346.5 tolak dengan பண்ணா நமக்கு விட வந்து 192.5 விட. இதுக்கு ஏன் நான் சுருட் போடலனாக்கா, இப்ப இதுக்கு வந்து சுருட் இல்ல. ஏன் இந்த மாதிரி சுருட் இங்க வரல அப்படின்னாக்கா, ஏன்னா இது முழு வட்டம். சத்து புலத்தான் பண்ணும், சத்து புலத்தான் பண்ணும் தப்பைய சுருட்ல. அது ஒரு பகாயான ஒரு போர்ஷன் ஒரு பார்ட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த சுருட் எழுதுவோம். சத்து புலத்தான் பண்ணும் வந்து தடு இல்ல சார் நான் எழுதிதான் ஆகும்னு சொன்னா எழுதுங்க. 360 per 360 முழு வட்டம் தானே. அப்ப நீங்க எழுதுனா கூட உங்களுக்கு அதே விட தான் வரும். நோ டிஃபரன்ஸ். புரிஞ்சா?